அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் அதிரசம் தான் எப்படி செய்யலாம் அப்படி தாங்க பார்க்க போகிறோம். அதிரசம் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் கிடைக்கிற பச்சரிசி வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. மேலே நல்லா முறுமுறுணும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சூப்பராகவே வருங்க. எந்த தப்புமே வராது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால் கூட இதே மாதிரி உங்களுக்கும் வரும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு ரேஷனில் கிடச்ச பச்சரிசி இருக்கு இல்லையா, அதான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ரேஷன் பச்சரிசி இல்லை அப்படின்னா கடைகளில் மாவு பச்சரிசின்னு கிடைக்கும், அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கப்பில் 2 கப் அளவு எடுத்திருக்கேங்க. உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைனா உங்கள்கிட்ட கிளாஸ் இருக்கும் இல்லையா, அதிலே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எல்லாமே அதிலே அளவு எடுத்துக்கலாம். இந்த 2 கப் அரிசியை நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு ஊற வைங்க. 1 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. நீங்கள் ரேஷன் பச்சரிசி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அலசணுங்க. 2-3 தடவை நல்லா அலசணும். இந்த மாதிரி தண்ணி நல்லா வெள்ளையானதுக்கப்புறம் தான் நீங்கள் ஊற வைக்கணும். அதுக்கு நல்லா அலசிக்கோங்க. இந்த மாதிரி அலசிட்டு 1 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போது ஊறிடுச்சுங்க அரிசி நல்லா. இந்த தண்ணியெல்லாம் வடிக்கிட்டு வந்துடலாம். இப்போ வடிகட்டி ஒரு சலடை போட்டு வச்சுருக்கேன். கீழே ஒரு பாத்திரமாக வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணியெலாம் நல்லா வடியணும். வடியட்டும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இதில் இருக்க தண்ணிலாம் வடியணும். வடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து என்ன பண்ணணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு காட்டன் ஷால் எடுத்திருக்கேன். என்கிட்ட இந்த மாதிரி காட்டன் ஷால் தான் இருந்ததுனால எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஒயிட் கலரில் காட்டன் ஷால் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஆனால் காட்டன் தான் எடுக்கணும். இதில் இருக்க ஈரப்பதெல்லாம் அது உரியணும். அதுக்காக தான் நம்ம காட்டன் எடுக்கிறோம். இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஃபேன் கடியில் இருக்கட்டும். நல்லா பரப்பி விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஃபேன் கடியில் வச்சு. இப்போது அரிசி பாருங்கள் ஈரமாக தான் இருக்குது. இப்படி கையால் தொட்டிங்க அப்படின்னா கையில் ஒட்டணும் அரிசி. இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும் அரிசியில். ரொம்ப காஞ்சிடக்கூடாது. வெயிலில் வச்சுலாம் காய வச்சிடாதீங்க. ஃபேன் கடியில் வச்சு காய வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும். இப்போது இந்த அரிசி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இது அரைச்சிட்டு வந்துடலாம். மாவு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. பவுடர் ஃபார்மில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கண்டிப்பாக சளிச்சாகணுங்க. சளிக்கலை அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. கண்டிப்பாக சளிச்சு தான் ஆகணும். அதுக்காக ஒரு சலடையில் நம்ம மாற்றிக்கலாம். அந்த மாவு எல்லாத்தையும் சலடை எடுத்திருக்கேன். கீழே தட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக சளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சளிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ரொம்ப ரவையாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சளிச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இருந்துச்சுன்னா தேவையில்லை, அது விட்டுருங்க. கண்டிப்பாக சளிச்சாகணுங்க. அப்போ தான் நமக்கு நைஸான மாவு நமக்கு கிடைக்கும். ரொம்ப நைஸாகவும் அரைச்சிக்கூடாது, அதுக்கு ரொம்ப குறன்னு அரைச்சிக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். எனக்கு சளிச்சதுக்கப்புறம் ரொம்ப நிறையா ரவையெல்லாம் வரலைங்க. கொஞ்சமாக தான் இருந்துச்சு, தூக்கி போட்டேன். இப்போ எல்லாத்தையும் சளிச்சிட்டேங்க. இப்போ இந்த மாவு இந்த மாதிரி கையால் அழுத்தி இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி வச்சுக்கோங்க. ஈரப்பதம் போகக்கூடாது இந்த மாவில். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட காற்று போகாமல் அப்படியே நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போது இந்த மாவில் இருக்க ஈரப்பதம் இன்னும் நமக்கு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பக்கம் போகலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இது நார்மலாக இருக்கும். இன்னும் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா 2 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இது நார்மலாக இருக்கும்ல, சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 1.5 கப் எடுத்தீங்க அப்படின்னா. இப்போ 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும், தப்பே வராது. இப்போது அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். இது வெள்ளம்லாம் கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இதில் மண் தூசி ஏதாவது இருக்கும் இல்லையா, வடிகட்டணும். கண்டிப்பாக வடிகட்டிடலாம். இப்போ கரைஞ்சிருச்சு, வடிகட்டி வந்துடலாம். இப்போது வடிகட்டிட்டும் வந்துட்டேங்க. திரும்பவும் அதே பாதிலே சேர்த்துட்டேன். இப்போது நமக்கு இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பாகுப்பதம் நமக்கு தேவையில்லையா, எந்த மாதிரி வரணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். கொதிக்கட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் சேர்த்து இப்போ கையால் நமக்கு எடுக்க வரணும். நமக்கு எடுக்க வரல, இந்த தண்ணியிலே கரைஞ்சி போகுது. அப்போ நமக்கு கரெக்டான பதம் இல்லைன்னு அர்த்தம். இன்னும் அடுப்பில் இருக்கட்டும். உருட்டு பதம்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் வரணுங்க. வெயிட் பண்ணலாம் அந்த பதம் வர வரைக்கும். இன்னொரு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது கரெக்டாக எடுக்க வருது, எனக்கு கரைஞ்சி போகலை.
இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கையால் எடுக்க வருது பாருங்கள். கையால் எடுத்து இப்படி உருட்டினீங்க அப்படின்னா உருட்ட வரும். இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா பாகு வந்து முறிஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு மேலே அடுப்பில் வச்சிடாதீங்க பாகை. இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அழுத்தி வச்சுருந்த அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, மொத்தமாக சேர்க்காதீங்க. கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம செஞ்ச பாகையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். சேர்த்து கலந்து விடலாம். பாகு வந்து நல்லா சூடாக இருக்குது. அப்போது இதிலே கொஞ்சம் வெந்துடும் மாவு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நான் கலந்து விடுறேன், மொத்தமாக சேர்க்காதீங்க. மிச்சருக்கு எல்லா மாவுமே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பாகு இருக்குது, சேர்க்குறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம கலந்து விட்றோம் பாகை. மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அரிசி மாவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பாகு எடுக்கும். ஒரு சில அரிசி வந்து கம்மியாக பாகு எடுக்கும், ஒரு சில வந்து ஜாஸ்தியாக எடுக்கும். இது கரெக்டாக வரும், இல்லைன்னா பாகு வந்து மிச்சமாகும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து வருது. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது மேலே நெய் தடவிக்கலாம். அப்படியே ஒரு நாள் விட்டுடலாம். உடனே அது சுடாமல் அடுத்த நாள் சுட்டால் தான் நல்லாயிருக்குங்க. இது சூடாக இருக்கும் இல்லையா? அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மூடி வைக்கணும். இல்லைனா ஒரு வந்து துணியால் கட்டி மூடி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த நாள் பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது சுடுறதுக்கு ரெடியாக இருக்குங்க மாவு. இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. கையில் ஒட்டவே இல்லை, சூப்பராக ரெடியாக இருக்குது மாவு. எடுத்து அழுத்தம் கொடுத்து ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் தட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிரும். ரொம்ப குண்டாக வச்சிங்க அப்படின்னா மேலே நல்லா கிறிஸ்பாக உள்ளே வந்து வேகவே வேகாது. அதனால் மீடியமாக வச்சுக்கோங்க. நான் அதிரசத்தில் ஓட்டை போட தாங்க போகிறேன். உங்களுக்கு ஓட்டை போடுறதும் ஓட்டை போடாமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம்தான். இந்த பட்டர் பேப்பர் இல்லைனா வாழை இலை இல்லைனா பால் கவர் ஏதாச்சும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம் இல்லையா, சீக்கிரமாகவே கலர் வந்துடும், உள்ளே வந்து வேகவே வேகாது. எண்ணெய் வந்து சூடு இல்லை அப்படின்னா எண்ணெய் வந்து ஜாஸ்தி குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், போட்டோன்னே லைட்டாக உப்பிட்டு வருது பாருங்கள். இதையும் கட் பண்ணாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எவ்வளோ சூப்பராக கலரும் வருது பாருங்கள். நல்லா உப்பிட்டும் வருது. லைட்டாக கலந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இப்படி நடுவில் ஓட்டை போகிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா உள்ளே வரைக்கும் நல்லா வேகுங்க. அதுக்காக தான் ஓட்டை போடலைன்னா அவ்வளோ சீக்கிரம் வேறு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து உள்ளே வரைக்கும் போய் நல்லா வேகும். அதுக்காக தான் நம்ம வந்து நடுவில் ஓட்டை போடுறது அதிரசத்தில். இப்போ கலர் வந்துச்சு, திருப்பி போடலாம். 2 பக்கமும் கலர் வரட்டும், எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சனால சூப்பராக நல்லா உப்பிட்டும் வந்திருக்கு, கலரும் நல்லா கிடச்சிருக்கு, உள்ளே வரைக்கும் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான அதிரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் கடையில் வாங்கின அரிசியில் தான் செஞ்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோயும் சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.